அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மிடம் ஒரு நபர் ஒரு சிறிய அன்பளிப்பு தருகிறார். சிறியதோ பெரியதோ, அதை வாங்கக்கூடிய நேரத்தில் அலட்சியமாக வாங்காமல் முகம் மலர்ச்சியோடு வாங்கினதுக்கு பின்பாக ஜஸாக்குல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமான கூலியை தருவாராக என்ற ஜாமிய திருமீதில் வரக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் இந்த துவாவை செய்தால் அந்த மனிதருக்கு அந்த கொடுத்த பொருளை காட்டிலும் நம்ம செய்யக்கூடிய அந்த துவா தான் பெரிதாக தெரியும். அந்த மாதிரி தாங்க நம்ம படைச்ச இறைவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க, மா அன்அமல்லாஹு அலா அப்தின் பின்ஆமா. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தன்னுடைய அருள் வளத்திலிருந்து ஒரு அருளை செய்கிறான். ஃபஹமிதல்லாஹு அலைஹா. அதனை பெற்றுக்கொண்ட அந்த அடியான் அதற்காக வேண்டி அந்த அல்லாஹுவை புகழ்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரா. எல்லா புகழும், நிரப்பமான புகழும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு என்று அந்த இடத்துல புகழ்கிறான். இந்த புகழ் இருக்குது அல்லவா, அஃதலு மின் தில்க நிஅமா. இறைவன் கொடுத்த அந்த நேமத்தை காட்டிலும் இந்த புகழை அல்லாஹு தஆலா மிக பெரிதாக நினைக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளைவு இதைவிட அதிகபட்சமாக தருகிறான் என்பது சஹீஹ் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது.